ட்ரிப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு அழகான காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வளமையாக நாங்கள் அங்கங்கே தூர இடங்களுக்கு போயிட்டு கடற்கரை அப்புறம் இந்த சுற்றுலா இடங்களுக்கு போயிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் காணொலியெல்லாம் பதிவு செஞ்சு தந்துட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு தூரத்துக்கு போக முடியாது, அதனால இங்கே நாங்கள் ஒரு கிட்டத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து உங்களுக்கு பிறகு நான் போக போக சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. எங்களுடைய கண்ணுக்கு கைக்கு அப்படி நாங்கள் பற்ற நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கவனிக்காமல் விடுவோம். இது என்ன சின்ன பிளேஸ், சின்ன இடம், அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்னு விடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட சின்ன சின்ன பொருட்களையும் வச்சு இவ்வளோ அழகான நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு இடத்துக்கு வந்து தான் பார்த்தேன்னா அப்பதான் எனக்குமே யோசனை வந்தது, இப்படியெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இப்போ நான் வந்து அந்த வந்திருக்க இடம் என்ன மாதிரி கைவினை பொருட்கள் இங்கே இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோட வாங்க பார்க்கலாம். இப்போ சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. நான் இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த லொக்கேஷனை சொல்லிடுறேன். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாருடைய சிலை இருக்குது. அந்த சிலையிலேருந்து நேராக ஒரு குறுக்கு ரோடு ஒன்று வருது. ஸோ அதில் கொஞ்சம் தூரம் உள்ள வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. இது வந்து ஒரு வீடு தான். இந்த வீட்டில் வந்து தான் இந்த நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. பெரும்பாலும் நாங்கள் நிறைய இடங்களை கடற்கரைக்கெலாம் போனால் பார்த்துருக்கோம். சிப்பி, சங்கு, அந்த மாதிரி நிறைய சிப்பி, சங்கு அந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கொண்டு இவங்க இதில் கைவினை பொருட்கள் நிறைய செய்கிறாங்க. நாங்கள் அணியக்கூடிய அணிகலன்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு நாங்கள் அலங்காரத்துக்காக வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நிறைய செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வளமையாக கடைகள்லாம் பார்ப்போம், இதெல்லாம் அப்படி செஞ்சுருக்கு அழகாக இருக்குன்னு வாங்குவோம். ஆனால் அதை எப்படி செய்கிறாங்க, எங்கிறது அந்த சிப்பியெல்லாம் இவங்க இங்கே கொண்டு வராங்க, என்ன மாதிரி வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம். மாதிரி அழகான விஷயங்களை செய்யக்கூடியவங்க வீடும் வந்து அழகா இருக்கும் அப்படிங்கிறது நான் இங்க வரும்போதே பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம உள்ள வரும்போதே சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ரொம்ப அழகா செய்திருக்கிறாங்க. எனக்கு பின்னுக்கையும் பாருங்க, தாவரங்கள்லாம் போட்டு எவ்வளவு அழகா இருக்காங்க. வீட்டுகளுக்கும் எப்படி அழகா காட்டுறதுக்கிறதுக்காக எல்லா விஷயங்களுமே அப்படிதான். நாங்க வரும்போது கூட அந்த முன்னுக்கு சேர்ஸ் எல்லாம் கூட அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சைட்ல இருந்து பூக்கணுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. உள்ளேயும் வந்து ஒரு கார்டன் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே கொஞ்சம் குளிரா இருக்கு. உள்ளேயும் வந்து பார்க்கும்போதே இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. சங்குகள்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறதை பாருங்க. வளமையாக கடற்கரைக்கெல்லாம் போனேன். நானுமே நிறைய இடங்களுக்கு போகிறேன், பார்த்துருக்கீங்க நீங்கள் வீடியோஸ்லாம். இந்த மாதிரி சங்கெல்லாம் பார்த்தாலும் எங்கடா எடுத்துகிட்டு போகிறது, அங்கே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம். நான் அவங்க நிறைய சங்கு வந்து இங்கே சங்கல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இங்கே பாருங்க இந்த சங்கு பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி சங்கையுமே வந்து சும்மா அப்படி இருக்காம அதை அவங்க எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது அழகா இருக்கு. இதுல ஒரு பனைமரம் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் இதுல ஒரு யாழ் உருவம்னு வரைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணல, பெயிண்ட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ண ஒரு இது ஒன்று இருக்கு, சங்கு ஒன்று இருக்கு. நான் காட்டு பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு அழகா அதை கூட சுத்தி யாழ்ப்பாணம் அப்படின்னு வடிவம் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க வீட்டெல்லாம் வச்சா அழகா இருக்கும். நீங்க தூரத்துல வந்து பாக்குறவங்களும் வந்து நல்லா இருக்கே, ஊர் பேர்லாம் அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் வந்து செய்யற அக்கா எங்களோட இருக்கிறா. அவங்களோட கதைப்போம். அக்கா எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஓகே, இவங்க தான் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அக்கா பேர்? என் பேர் நிஷாந்தினி லூக்கஸ். ஓகேக்கா, இப்போ நீங்க உங்களோட செய்யற இந்த சிப்பியெல்லாம் வச்சுக்கிட்டே இதெல்லாம் செய்றீங்க இல்லையா, அதெல்லாம் என்ன மாதிரி செய்றீங்க அப்படிங்கறத எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்க்கலாமா? வாவ், இதான் நீங்க பொருட்கெல்லாம் செய்யறீங்களா? ரொம்ப அழகா இருக்கா. வெளியும் அழகா இருக்கு, உள்ளேயும் அப்படிதான் ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. இங்க நிறைய சிப்பியெல்லாம் அக்கா வச்சிருக்காங்க, குட்டி குட்டி சிப்பியெல்லாம். நானும் இந்த சிப்பியெல்லாம் வந்து பொதுவாக கடற்கரைகளுக்கு போனால் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். இங்கே அது இன்னும் விட கூட நிறைய வச்சிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு சிப்பிகளை வச்சு நீங்க ஏதாவது வேலை செய்திருக்கீங்களாக்கா? இந்த ஒரே சேமான சிப்பியை வச்சு இப்படி ஹார்ட் ஷேப் ஒன்று செய்திருக்காங்க. அப்படியா? அவங்க நிறைய செய்திருக்காங்க, செய்து காட்டுறாங்க. இங்க ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க.
அந்த சிப்பிகள் செய்யும்போது அந்த ஷேப்பில் ஹார்ட். அப்படியா? ஹார்ட் ஷேப் இருக்குது. இங்க நிறைய கண்ணாடிலாம் சொல்லுங்க. இந்த எதுல அந்த கண்ணாடிலாம் வெட்டுவீங்க? இது கண்ணாடி நாங்கள் கடையில் வாங்கி வெட்டுறது. இந்த அளவு கொடுத்து நாங்கள் வெட்டி எடுத்துட்டு வருவோம். இது வந்து ஃபுல்லாக இப்போ சுற்றி ஒர்க் பண்ண வேணும். இப்போ தான் கண்ணாடி அப்போ இன்னும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பண்ணல. நல்லா இருக்கு. அப்படியே நாங்கள் இதில் சுற்றி இந்த ஒச்செல்லாம் அதுக்குள்ளே இருந்தால் வடிவாக இருக்கணும். அப்படியே நாங்கள் வீட்டில் அப்படியும் போட்டு வைக்கிறதுக்கு, இல்லைன்னா வெளியே போயிட்டு வரும்போது அப்படியே பார்க்கறது இது மணிக்கூடு செய்கிறதுக்கு தான். இது இன்னும் அப்படியா ஃபினிஷ் பண்ணல. சரி, இதில் வாட்ச் போட்டு இதுவும் அவங்க அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்கே அழகான குட்டி ஊஞ்சல் மாதிரி செய்திருக்கிறாங்க. இங்கே அதில் குட்டி டோலும் இருக்கு. இதில் எல்லாமே வந்து அந்த சித்தியில தான் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கே கன நேரம் ஆகுமேக்கா? எல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. நாங்க இதெல்லாம் பீச்ல எல்லாம் பாக்குறாங்க, ஆனா பெருசா அதெல்லாம் எடுக்கிறது இல்ல, தள்ளி விட்டுட்டு போயிருவோம். ஆனா இங்கே இதுல பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன ரொம்ப குட்டி குட்டி சிப்பி எல்லாம் இவ்வளவு நேரம் மனுக்கிட்ட இருந்திருப்பாங்க ஒட்டி. இதெல்லாம் எங்க இருந்துக்கா அந்த சிப்பியெல்லாம் எடுக்கிறீங்க? சிப்பியல் நாங்கள் கடற்கரை இப்போ எடுத்துக்கொண்டு வரது. இங்கே இருக்கு சில கடற்கரை மன்னார் அதை போல் தாளேரி, கட்டக்காடு, அங்கால நிறைய பீச்சஸ் இதுக்கு போய் கலெக்ஷன் நாங்கள் செய்கிறோம். கலெக்ஷன் பண்ண சிப்பிகள் தான் நிறைய இருக்கு. சத்தமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சோவி. அப்படியா? சோவிகள் அதுக்கு பேர்லாம் ஒவ்வொரு சங்குக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு. ஒவ்வொரு சங்குக்கும் ஒரு பேர் இருக்கு. இதுலயும் வந்து சத்தம் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா எனக்கு தெரியல, ஆனா எனக்கு கேக்குது. சத்தமே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சோவிகள் அந்த சத்தம். அதான் எனக்கு பெயிண்ட்லாம் பண்ணுவீங்களா இல்லை இது இப்படியே? அப்படியே நேச்சுரல் தான். எங்களோட பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா சிப்பிகளும் நேச்சுரலாக தான் இருக்குது. நேச்சுரல் கலர்லேயே செய்கிறது அநேகமாக அதுதான் செய்வோம். சில இதுகளுக்கு தேவைப்பட்டால் மாத்திரம் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாம் நேச்சுரல். சரி. எங்களுக்காக ஒரு சின்ன அலங்கார பொருள் அக்கா செய்து காட்டுறேன்னு சொன்னாங்க. சரி அக்கா செய்து காட்டுங்க, நானும் பார்க்குறேன், ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொன்னேன். அதனால இப்போ எங்களுக்கு செய்து காட்டுறாங்க. இது வந்து மட்டி சிப்பின்னு சொல்லுவாங்க. மட்டி சிப்பி இல்லாட்டி சுண்ணாம்பு எடுக்கிறதுக்கு இந்த சிப்பி கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க. சுண்ணாம்பு எடுக்க சுண்ணாம்பு சிப்பின்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற சிப்பிகளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிப்பி எடுக்கும்போது இந்த கலரில் இருக்காது, வெள்ளையா பாசி பிடிச்சி மஞ்சள் கலரில் இருக்கிற சிப்பி. நாங்கள் குளோரின் போட்டு ஊற வச்சு அது தனித்தனியாக நாங்கள் கழுவி எடுப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த ஒயிட்டாக வரும். இல்லாட்டி இந்த ஒயிட் கலர் இருக்காது. அது பார்க்குற நேரம் கலர் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி காட்ட போகிறேன். இந்த ஹார்ட் ஷேப்புக்கு நான் ஹார்ட் ஒரு வெட்டி எடுத்துருக்கிறேன். அந்த ஷேப்பாக அந்த அளவு வச்சுக்கொண்டு செய்தால் எல்லாம் ஒரே அளவுக்கு வரும். கடைகளுக்கு கொடுக்கும்போது ஒரே அளவான. 2014ஆம் ஆண்டிலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதே இடத்துல தான் செய்றீங்களா? இதே இடத்துல தான். இங்கே ஆனால் ஸ்டார்டிங் 2014 வந்து நாங்கள் பேப்பர் குயிலி அதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அது இப்போ எல்லாரும் செய்கிறாங்க. அதோட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு யோசித்த நேரம் எங்களோட ஃபிஷ் டேங்க் பார்த்துருப்பீங்க, அதுக்கு சிப்பி எடுக்க நாங்கள் கடலுக்கு ஒரு நாள் போயிருந்த நேரம் எடுத்துகிட்டு வந்த நேரம் தான் ஏதாவது இதில் செய்வோம்னு யோசித்தோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுகளை பார்த்தா தோணுமா இதுல செய்யலாம் இதுல செய்யலாம். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சிப்பியை பார்த்தோன்னே இதில் என்ன செய்யலாம்னு இப்போ ஒரு ஐடியா வந்துடும். இத்தனை வருஷம் அந்த பழக்கத்தில் இதுக்கும் ஒரே அளவான சிப்பிகள் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு ஷேப்புக்கு வரும். எடுத்து ஒரே அளவு எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுட்டா ஈஸியா எடுத்து ஒட்டுறதுக்கு. நிறைய இருக்கும்போது தேடி கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கணும். இப்படி இருந்தா லேஸ் நாங்க எடுக்க வேண்டாம். நிறைய இருக்கிறது செலக்ட் பண்ணி எடுக்கிறதும் பெரிய வேலை. கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவுமே இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதில்லை. இங்கே ஆட்சி எப்படி அழகாக இருக்குது, கம்ப்ளீட் ஆனதில்லை. ஆனால் இது கம்ப்ளீட் ஆனால் என்ன மாதிரி இருக்கு வந்து இருக்குதாக்கா? ஓகே, கம்ப்ளீட் ஆன ஒரு இது வச்சிருக்காங்க.
இது செய்து முடிச்சா அப்படி தான் ஃபினிஷிங் வரும். வாவ், நீ பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. நடுவுல வந்து ஒரு சிப்பி வச்சு 2 இது ஊரி, அந்த பெரிய ஊரி உண்டு, அது ரெண்டு ஜாயின் பண்ணி இருக்கு வச்சு குருவி வச்சு இப்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நாங்க எங்களோட லவர்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும். எங்களுக்காக ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கைவினை பொருள் செய்து காட்டினாங்க. நீங்க பார்த்துருக்கேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. இது வந்து இப்போ இங்க இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து நிறைய அழகான வடிவான பொருட்கள்லாம் செய்து வெளியே வச்சிருக்கிறாங்க, காட்சிப்படுத்தி. அதையும் அங்க போய் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முதல்ல என் கையில 2 சங்கு இருக்கு பாருங்க. இது வந்து நான் போற கடல் பிரதேசங்களை வந்து நான் கண்டதில்ல. இது என்ன மாதிரி என்ன சங்குன்னு அக்கடல்ல கேட்போம். இது என்ன சங்கக்கா? இது வந்து கூடுதலா பெருங்கடல் தான் கிடைக்கிறது. அதுவும் கரையில தான் அந்த பெருங்கடல் தொழிலுக்கு போறவங்க கரையில கொண்டு வந்து போடுற அந்த சங்கு தான். இது வந்து நாங்கள் நைட் லேம்ப் செய்யலாம்னு இப்போ எடுத்து கழுவி வச்சிருக்கிறோம். இன்னும் இதில் வந்து முன்னால் ஓட்டை போட்டு இதில் லைட் போட்டு வயர் போட்டு லேம்ப் மாதிரி செய்கிறதுக்கு தான் இப்போ ஐடியா பண்ணியிருக்கிறோம். இன்னும் தொடங்கி ஃபினிஷ் பண்ணல. இப்போ கழுவியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுலயும் வந்து பாருங்க என்ன மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னு கம்ப்ளீட். ஆனால் பார்க்க எனக்கு ஆசையா இருக்குது. கட்டாயமா வந்து நாங்கள் இன்னொரு டைம் பார்க்குறேன். கட்டாயம் அவங்க கிடைச்ச பொருட்களை வந்து இங்க காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இங்க வந்து நிறைய சங்குகள் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஏன்னா அவங்க கிடைக்கும் போதே அந்த ஒரு அழகாவே கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல இன்னும் அழகுபடுத்த தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு இங்க நிறைய வச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இங்கே இந்த இது வந்து பெரும்பாலும் நாங்க இந்த கடல் கரையெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப ஆழத்துல தான் இருக்கும். அது ஏதோ உங்களுக்கு கைக்கு கிடைச்சிருக்கு, அதனால அவங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. இது என்னடா நீங்க கையில வச்சிட்டு இருக்கிறது? இது வந்து அந்த முத்துவார சிப்பிகள். முத்துவார இது முத்து. இது வந்து முத்துவார. முத்து கையில எடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த பாருங்க என்னோட கையில இருக்குது. என்னோட வாழ்க்கையில முதல் முறையா முத்து வந்து நான் கையில தட்டுறேன். இது ரொம்ப இதா இருக்கு. இதுல அந்த மாலையெல்லாம் செய்வாங்களே, இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? நீங்க எடுத்துறீங்களா இல்ல? இது வந்து நாங்க ஒருத்தர் வாங்கி எடுத்தது. இது ஆழ்கடல்களில் தான் அதிகமாக இருக்கிற சங்கு என்று நினைக்கிறேன். இது வந்து கரைகளில் இருக்கும்போது அந்த வலைகளில் மாட்டி வாரது, அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தது. இது இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சில்வர் கலரில் அந்த அப்படியே அந்த ஷைனிங் அப்படியே இருக்குது, நேச்சுரல் தான். இந்த இது ஓட எடுத்தாலும் பாருங்கள், இந்த இதுலேயும் அந்த பிங்க் கலரில் ஷைனிங்காக இருக்கு. இப்போ அக்கா வந்து எங்களுக்கு அந்த அவங்க செய்கிற அந்த பொருட்கள் காட்ட போகிறாங்க. நான் முதல்ல சொன்னேன் எனக்கு கண்ணுக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த இடத்துக்கு ஒன்று தான் நான் நினைக்கிறேன். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் தான், அதாவது தோடு மாலை அப்படிலாம் செய்திருக்கிறாங்க. அக்கா இப்போ எனக்கு இதெல்லாம் நான் எல்லாம் எடுத்துட்டு போட்டா கட்ட மாட்டாங்க கட்டாயமா? அக்கா எனக்கு இதை பற்றி சொல்லுங்க அக்கா. இதெல்லாம் எப்படி செய்யற, நீங்க எதாவது யூஸ் பண்றீங்க, பயன்படுத்துறீங்க இதெல்லாம்? இது ஜுவல்லரி செய்யறதுக்கு அதிகமாக சின்ன சின்ன சங்குகள், சின்ன சோவிகள் அப்படித்தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாம் பெரிய அளவில் போடையில்லாது தானே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வகையான சோவிகள். அதில் நாங்கள் இந்த ஹுக்ஸ் அதில் வாங்குறது ஜுவல்லரி செய்கிறதுக்குரியது. முத்துகள் மிக்ஸ் பண்ணி அந்த சங்குகளுக்கு சின்ன ட்ரில்லர் வச்சுருக்கணும், அதால் ட்ரில் பண்ணி ஓட்டை போட்டு செய்கிறது. அப்படி தான் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே போட்டு பார்க்க ஆசையாக இருக்குது, எல்லாம் வடிவாக இருக்குது. இதில் அதுலேயும் வந்து இந்த சின்ன இந்த அவங்க சொன்னாங்க சோவின்னு சொல்லி, அதுலேயும் வந்து இந்த குட்டி குட்டி பாசியெல்லாம் போட்டு அதில் அந்த இதெல்லாம் போட்டுருக்குறாங்க. நம்ம போட்டு கொடுத்த காலில் ஆடும்போது வடிவாக இருக்கும் பார்க்குறது. இந்த இதுவும் சின்ன இந்த இது பாருங்க, சின்ன சங்கு. இதில் குட்டி சங்கு போட்டிருக்குறாங்க. அந்த நாங்கள் வளையம் போடுவோம் இல்லையா, அது உள்ளுக்கு வந்து குட்டி சங்கு போட்டு அதே வந்து அழகாக இருக்குது. ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நாங்கள் அப்படி போட்டுட்டு போனால் நல்லா இருக்கும்.
சிப்பி வேலைகளோட இந்த பொட்டில்கள்லையும் பெயிண்ட் ஒர்க் அதுகள் செய்கிறது. போன முறை பெயிண்ட் ஒர்க் செய்து இங்கே வட மாகாணத்தில் செகண்ட் ப்ரைஸும் கிடைச்சது. அதே மாதிரி இதை செய்கிறது. இதுவும் நேச்சுரல் பூ தான், அந்த பூ பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து முட்டை கோதில் செய்தது. மற்றது இப்போ புதுசாக நாங்கள் ஒயிட் சிமெண்ட்டில் சில உற்பத்திகள் செய்ய தொடங்கியிருக்கிறோம். இது ஃபஸ்ட்டாக செய்திருக்கிறோம். ஒரு மீன் மாதிரி இன்னொரு பொம்மை ஹார்ட் ஷேப்பில் செய்திருக்கிறோம். இப்போ தான் அது செய்து கொண்டு வருகிறோம். இன்னும் நாங்கள் விற்பனைக்கு கொடுக்கல. தேசிய அரங்கலை பெருவிழாவில் ஒவ்வொரு வருஷமும் செய்கிற அந்த போட்டியில் 2021க்காக எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? இவ்வளோ பெரிய இது செய்து உங்களுக்கு இப்படி ட்ரெஸ்லாம் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சும்மா ஒரு இதாக தெரியலாம். ஆனால் இதில் வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே நடுவில் மட்டும்தான் கிளாஸ் அந்த வாட்ச் இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாகவே வந்து அந்த சங்கு பாசி அதுகளை வச்சு தான் செய்திருக்கிறாங்க. இங்கே இதில் வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்ட் மாதிரி அது ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு சின்னது பெருசு அப்படி ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதை வச்சு செய்திருக்கிறாங்க. இதில் மெஷினை தவிர மிச்சம் எல்லாம் எங்கட தான் உற்பத்தி. பின்னால் பார்த்தாலும் ஃபினிஷிங் எல்லாம் நாங்களே செய்கிறது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு இதுதான். இதுக்கு அவார்ட் கொடுக்காட்டி எல்லாம் கட்டாயம் தான் அவங்களுக்கு அவார்ட் கிடைச்சிருக்குது. அவங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதுலேயும் வந்து இந்த நம்ம கையில் இந்த குத்துற சின்ன சின்ன சிட்டி பார்த்துருவோம்ல, ஊரி எனக்கு ஓகே, அந்த ஊரி குட்டி குட்டி ஊரி வந்து அழகாக வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க, இது வரைக்குமே நிறைய அழகான பொருட்கள்லாம் வந்து இங்கே கைவேலை செய்யக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தோம். எனக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப ஆச்சரியமாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சின்ன சின்ன நாங்கள் இல்லை வேணாம் அப்படின்ட்டு சரி அழகாக இருக்கா அப்படின்னு சும்மா விட்டுட்டு போகிற விஷயங்களையும் கூட இவங்க எவ்வளோ அழகாக நுணுக்கமாக ரொம்ப வடிவாக செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காணொலியில் ஃபுல்லாக காட்டியிருக்கோம். இந்த காணொலியுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி சிட்டி, அதாவது இந்த அலங்கார பொருட்கள் இல்லாட்டி மாலை தோடு அது விஷயம் அந்த மாதிரி இதுகள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கொள்ளலாம். இந்த தொடர்பான நம்பரை வந்து நாங்கள் எங்களோட காணொலி கீழே போடுறோம். ரொம்ப நன்றி அக்கா, நீங்கள் இது சம்மந்தமாக ஓகே. இந்த காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே வந்து வந்ததுலேருந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நான் இன்னுமே அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே இருக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் இல்லையா, அந்த சிப்பியில் அந்த தோடெலாம் போட்டது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து இன்னும் வளரக்கூடிய ஒரு நுட்ப கலைகள் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு அழகான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சுபி. மறக்காமல் எங்களுடைய சும்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.